மகாநதி சீரியலில் சாரதா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்லணும், அது மூலமாக பெரிய அதிர்ச்சியை இங்கே வந்து விஜய்க்கு கொடுக்குறாங்க. விஜய் இந்த விஷயத்த கொஞ்சம் கூட சாரதா கிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்ன நடக்குதுன்னா, இங்கே குமரன் வந்துட்டு விஜய் பார்க்குறதுக்காக போகிறாங்க. விஜய் வந்துட்டு ஆல்ரெடி கொடைக்கானல் போயிருக்கிறதுனால இங்கே ஃபோன் பண்ணி விஷயத்த பேசலான்னு கால் பண்ணுறாங்க. நான் விஜய் கால் அட்டன் பண்ணவே இல்லை. இங்கே அந்த சுகத்தில் குமரன் இருக்காங்க, நிவின் இருக்காங்க. நான் ட்ரை பண்ணுறேன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்போ கூட ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து விஜய் அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு காரில் இருக்க ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோனுக்கு மேல் ஃபோன் வந்திருக்கு. என்னாச்சுன்னு தெரியாமல் திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே குமரனே வந்துட்டு திரும்ப கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது விஜய் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் குமரன், சொல்ல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்ல, எனக்கு இனிமேல் எதை பற்றியும் பேச விருப்பமே இல்லைன்னு இங்கே பட்டும் படாமல் பேசுகிறாங்க விஜய். தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க, இது உங்கள் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லும்போது அவளே என்னை லைஃபாக வேணான்னு முடிவு பண்ணிட்டான், அப்புறம் என்னங்க இருக்குது எனக்கு லைஃப்னு சொல்லிக்கன்னு எங்கள் விஜய் சொல்ல, எதையுமே விட்டுடாதீங்க, இது முக்கியமாக இங்கே காவேரியோட அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்ன விஷயம்னு சொன்னதும் விஜய் அதிர்ந்து போய் என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்ல, சரி நான் கிளம்பி வரேன்னு இங்கே விஜய் ஃபோனை வச்சுட்டு விஜய் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஊருக்கு வந்த கையோட நேராக குமரனை பார்க்குறதுக்காகவும் நிவினை பார்க்குறதுக்காகவும் போகிறாங்க. குமரன் நிவின் ரெண்டு பேருமே கடையில் இருக்க அங்கே போகிற விஜய் வந்துட்டு சந்திக்கிறாங்க. என்ன நடக்குது அத்தை, இதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க, என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு இங்கே நடந்துகிட்டு இருக்க விஷயம் எதுவும் தெரியுமா இல்லை எதுவுமே தெரியாதான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் இப்போ எங்கேருந்து வரீங்கன்னு அங்கே நிவின்னு கேட்க, ஊர்லேருந்து நேராக உங்களை பார்க்குறதுக்காக தான் வரேன், இன்னும் வீட்டுக்கு கூட போகலன்னு சொல்ல, இங்கே ஒரு முக்கியமான விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நடந்த விஷயம் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நீங்கள் காவேரியை வெறுத்துட்ருக்கீங்க, ஆனால் காவேரி நீங்கள் நல்லா இருக்கும்னு நினச்சிட்ருக்கான்னு சொல்ல, எனக்கு இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்னே புரியலைன்னு விஜய் சொல்லும்போது, அதுக்கப்புறமா குமரன் நிவின் ரெண்டு பேருமே அவங்க பாட்டியும் அவங்க சித்தியும் செஞ்ச விஷயத்த ஒன்று விடாமல் சொல்ல, காவேரி ரொம்ப பாவங்க அப்படின்ற மாதிரி நிவினை சொல்கிறாங்க. இப்போ தான் விஜய் காவேரியை நினச்சி ரொம்ப கவலைப்படவும் செய்கிறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லி கேட்க, ஆமாங்க, நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், அவர் நிச்சயமாக இப்போதைக்கு இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா, உங்களை விடவும் முடியாமல் உங்கள் கூட வாழவும் முடியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கா காவேரி அப்படின்னு அங்கே குமரன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை விஜய், இன்னொரு முக்கியமான விஷயம், டிவோர்ஸ்க்காக வந்தவங்க இப்போது நாள் டைம் கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதுக்குள்ளே அதில் கையெழுத்து போட்டு காவேரி கொடுக்கணும், இல்லைனா உங்கள் பாட்டி செத்து போயிடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்கன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு விஜய் இன்னும் பேரதிர்ச்சி ஆகிறாங்க. காவேரிக்கு உங்களை பிரியறதுக்கு எப்படி மனசு வரும், உங்ககிட்ட பேசணும்னு அவளும் ஃபோன் பண்ணிகிட்டே தான்டா, ஆனால் அதுக்குள்ளே வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்ல, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இது எதுவுமே தெரியாமல் நான் காவேரி மேலே கோவப்பட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டேனேன்னு வருத்தப்படுறாங்க. தாமேலே வருத்தப்படவும் செய்கிறாங்க. அப்போது குமரன் சொல்கிறாங்க, வீட்டில் அத்தைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு, காவேரி கர்ப்பமாக இருக்கான்ற விஷயத்த அவளே சொல்லிட்டான்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், அத்தை உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதனால தான் நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், கொஞ்சம் வீடு வரைக்கும் வாங்க விஜய்னு சொல்ல, உடனே விஜயை கூட்டிகிட்டு எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு போகிறாங்க. என்னங்க விஜய் வந்திருக்கான், அதுவும் மேலே போகிறான், ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு கீழே இருக்க அந்த மாமா மாமி ரெண்டு பேருமே பின்னாடியே ஓடுறாங்க. என்னாச்சு விஜய்னு சொல்லிட்டே போக, விஜய் வாசலில் வந்து நிற்கிறத பார்த்ததும் உள்ளே வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிடுறாங்க. காவேரி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. காவேரியை போனவொடனே பக்கத்தில் பார்க்குற விஜய் பேச முடியாமல் தயங்கி நின்றுக்கிட்டு இருக்க, பக்கத்தில் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க அங்கே சாரதாவையும் பார்க்குறாங்க. என்ன இப்போ நீ விஜய் வர சொல்லிட்டு பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம், என்ன பேச வந்தியோ இல்லை என்ன பேசணும்னு நினச்சியோ அதை பேசு சாரதா அப்படின்னு பாட்டியும் சொல்ல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் காவேரியுடைய வாழ்க்கை விஷயத்தை பற்றியும் பேசணும்னு தான் உங்களை வர சொன்னேன்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்ல, காவேரி கர்ப்பமாக இருக்கின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் தானேன்னு சொல்ல, எனக்கு முதல்லையே தெரியணும்னு சொல்கிறாங்க. சரின்னு எங்கள் சாரதா அமைதியாக இருக்க, காவேரி கர்ப்பமாக இருக்கா, அவள் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றா, ஆனால் எனக்கு அவளை உங்கள் கூட அனுப்ப விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல, சாரதா என்ன பேசுகிற நீ அப்படின்னு பாட்டி சாரதாவை பார்த்து திட்ட, ஆமாம் இதுக்காகவா இவரை வர சொன்னேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம், நான் சொல்ல வரதை பேச வரதை முழுசாக கேளுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அங்கே சாரதாவை பார்த்துட்டு விஜய் சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி, எனக்கு உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு மனசு இல்லை, அவள் சந்தோஷமாக வாழணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், முக்கியமாக உங்கள் வீட்டு ஆளுங்க கொடுக்குற பிரச்சனை அவளுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்ல, இங்கே காவேரியை பார்க்குறாங்க. காவேரியும் பதட்டத்தோட அம்மாவை பார்க்குறாங்க. சாரதா சொல்கிறாங்க, உங்கள் வீட்டு சொத்துக்காகவும் உங்கள் வீட்டு பணத்துக்காகவும் தான் என் பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு நாளை பின்ன பேச்சு எழுந்ததுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு நான் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம்,
விஷயம். இதோ 4வதா ஒரு தீர்க்கால அவளையும் கரை சேர்க்கணுமே, அதுக்காக தான் நானும் என் கையில் உயிரை பிடிச்சிட்டு நானும் இறந்துட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்கோங்க தம்பின்னு சொல்ல, அவங்களுக்காக நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தன்னு சொல்ல, எனக்கு மன்னிப்பெல்லாம் தேவையில்லை, எனக்கு காவேரியுடைய வாழ்க்கை மட்டும்தான் அவசியமான ஒரு முக்கியமான தேவையாகவும் இருக்குது. உங்ககிட்டேருந்து அவளை பிரிக்கணுன்றதே என்னுடைய நோக்கமோ எண்ணமோ கிடையாது. அவள் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவள் சந்தோஷமாக வாழ்ந்ததுனால தான் அவள் வயிற்றுல குழந்தை இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய சந்தோஷத்துக்காக நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதை மட்டும் கேளுங்கன்னு சொல்ல, என்ன அத்தனை கேட்குறாங்க. அதுக்கு அங்கே சாரதா சொல்கிறாங்க, இல்லை அந்த சொத்து பணம் இது எதுவுமே எனக்கு வேண்டாம். அந்த சொத்து பணம்னு எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுட்டு காவேரி மட்டும்தான் வேணும்னு நீங்கள் காவேரி ஏற்றுக்க தயாராக இருந்தீங்கன்னா இப்போவே காவேரி உங்கள் கூட சேர்த்து வைக்க நான் தயாராக தான் இருக்கேன். இதுக்கு நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, அம்மா என்னம்மா பேசுகிற நீ அப்படின்னு அங்கே காவேரி சொல்ல, ஆமாண்டி, சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான் நீ வந்திருக்க, அதுக்காக தான் குழந்தைய பெற்றுக்க போகிறேன், அதுக்காக தான் நிரந்தரமாக அந்த வீட்டில் இருக்க போனேன்னு நாளை பின்ன அந்த அஜயோட அம்மா அதான் இவருடைய சித்தியை பேசுவாங்க, அப்புறம் இவருடைய பாட்டியும் அதை தான் கேட்டுட்டு பேசுவாங்க. அந்த வீட்டில் தாத்தாவுடைய சப்போர்ட் மட்டும் இருந்தால் உனக்கு பத்தாது, அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீ சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் அந்த சொத்து பணம் ஆஃபீஸ் எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நீ மட்டும் போதும்னு அவர் முடிவெடுத்தா இப்போவே உன்னைய நான் அவர் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சாரதா சொல்கிறாங்க. சாரதா சொன்ன விஷயம் வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கு அதிர்ச்சியை கொடுக்க இங்கே விஜய் பார்த்துட்டே இருக்காங்க. விஜய் பார்த்துட்டு காவேரியை பார்த்துட்டு, எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு என் அம்மா அப்பான்னு இவங்களை பார்த்தது கூட எனக்கு ஞாபகம் சரியாக இல்லை. ஆனால் எனக்கு என் காவேரியும் வயிற்றில் வளர குழந்தையும் எனக்கு ரொம்ப முக்கியம். காவேரியும் குழந்தையும் விட்டுட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட இனி என்றைக்குமே பிரிஞ்சிருக்க முடியாது. காவேரி தான் எனக்கு வேணும். என்கிட்ட இருக்க சொத்தோ பணமோ எதுவுமே தேவையில்லை. என்னால் உழைச்சி சம்பாதிக்க முடியும், என்னுடைய குழந்தைய மனைவியை என்னால் பார்த்துக்க முடியும். இதை நான் உங்களுக்கு வாக்கா கொடுக்கல, சத்தியமே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி சாரதா கையில் சத்தியம் பண்ணுறாங்க. விஜய் பண்ணுற சத்தியத்தை பார்த்து எங்கள் காவேரி அதிர்ந்து போய் விஜயை பார்க்க, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன் காவேரி, உனக்காக நான் என் உயிரையை கொடுக்க தயாராக இருக்கும்போது இந்த சொத்து என்ன, இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை காவேரி. நாம் நினச்சா வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னுக்கு வர முடியும். ஏன் இங்கே குமரனும் கங்காவும் தாங்க மேலே இருக்க நம்பிக்கையால் இப்போ ஒரு டெய்லரிங் கடையை ஆரம்பித்து நல்லபடியாக நடத்திட்டுல, நாமளும் அது போல் ஒரு நல்ல பிஸ்னஸை பண்ணுவோம், நாமளும் முன்னுக்கு வருவோம். இந்த அப்ள பிஸ்னஸை நான் கூட சேர்த்து பார்த்துக்க மாட்டேனான்னு சொல்லும்போது குமரனும் அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. குமரன் நிவின் எல்லாருமே, அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்துருக்கலான்னு சொல்ல, இல்லை தம்பி, இதுக்கப்புறம் இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நல்லா யோசிச்சு தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இதில் இந்த தம்பிக்கு சம்மதம்னா காவேரி கூட இவர் இங்கே இருக்கட்டும், இல்லையா இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலைனாலும் வெளியில் கூட தங்கிக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வீடோ இடமோ சொத்தோ சுகமோ எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட விஜயும் சரின்னு சொல்லி சம்மதிக்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பேச போகிறீங்கன்னு சொல்ல, பேசுகிறேன், ஆனால் தாத்தா இந்த விஷயத்தில் எப்படி இதை எடுத்துப்பாருன்னு எனக்கு தெரியலேன்னு நினச்சி ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. காவேரி விஜய்கிட்ட கேட்குறாங்க, தாத்தா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு சொல்ல, தாத்தா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசணும் காவேரி, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கேருந்து கிளம்புற விஜய் காவேரியை பார்த்துட்டும் திரும்ப இந்த வீட்டுக்கு நான் வருவேன்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துட்டு போகிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிற விஜய் தாத்தா பாட்டின்னு எல்லாருமே கூப்பிட வெளியே வந்து நிற்கிறாங்க. ராதாவும், என்னடா விஜய் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேன், கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு வரேன்னு தானே போனேன் அப்படின்னு சொல்ல, நான் காவேரியை போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்ல, இது 2 பேரும் பார்த்துட்டு அதிர்ந்து போகிறாங்க. என்ன தாத்தா, பாட்டியும் எங்கள் சித்தியும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் கூட என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலைன்னு சொல்லும்போது, டேய் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், உன் பாட்டி கேட்குற மாதிரி இல்லை, நீயும் காவேரியும் சேர்ந்து வாழ்கிறதுல தான் சந்தோஷம் இருக்குன்னு சொன்னாலும் அதை கேட்க மாட்டேன்னு சொல்ல, ஆமாம் நிச்சயமாக நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுண்டான்னு சொல்ல, என்னப்பா விஜய்ன்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரிக்கும் எனக்கும் நாங்கள் சந்தோஷமாக தானே வாழ்ந்துட்டுருக்கோம், அவளை என்றைக்குமே என்னால் விட்டுட்டுருக்க முடியாதுன்னு சொல்ல, டேய் நீ தான் இப்படி சொல்லிட்டு இருக்க, ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க சம்மதிச்சிட்டாங்க பாட்டின்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒன்று அவங்க சித்தி சொல்கிறாங்க, அது எல்லாமே எதுக்குன்னு உனக்கு புரியலையாமா, இப்படியே விட்டுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டு நிலைமை எப்படி சரி பண்ணுறது, பணம் காசுக்கு எங்கே போகிறதுன்னு அந்த அம்மா யோசிச்சிருக்கோம். அதான் அவங்க பொண்ணை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சு அது மூலமாக இங்கே பணத்தை வாங்கி சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம் போல சொல்லும் போது, போதும் சித்தி, இதுக்கப்புறமா அவங்க குடும்பத்தை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்க, நீங்கள் எங்கள் கூட இருந்தே என்னை பார்த்துக்கிட்டீங்களேன்ற ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் இவ்வளவு பண்ணதுக்கு பிறகும் நான் உங்ககிட்ட பொறுமையாக பொறுத்து போய் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்ல, தாத்தா காவேரிக்கும் எனக்கும் இப்போ ஒரு அழகான குழந்தைய பிறக்க போகுதுன்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு
ஆமாம் தாத்தான்னு சொல்கிறாங்க. பாட்டி இதை கேட்டு அதிர்ந்து போக, அது மட்டும் இல்லை தாத்தா, அந்த வீட்டில் இருக்கவங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்ல, என்னடா விஜய்னு தாத்தா கேட்க, விஜய் சொல்கிறாங்க, தாத்தா இந்த வீட்டில் இருக்க சொத்தோ பணமோ இல்லை எதுவுமே தேவை வேண்டாம், எல்லாத்தையுமே உங்கள் தாத்தா பேர்லேயோ பாட்டி பேர்லேயோ எழுதி வச்சுட்டு முழுசாக எனக்கு காவேரி மட்டும்தான் வேணும்னு வாங்க, காவேரி உங்கள் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, டே விஜய் அப்படின்னு எங்கள் பாட்டி அதிர்ந்து போக, ஆமாம் பாட்டி, அவங்க பொண்ணு வாழ்க்கைக்காக யோசிக்கிறது சரிதானே, நாளை பின்ன இந்த வீட்டில் காவேரி வந்து இருந்தாலும் பணத்துக்காக வந்தவன அவன் மனசு சுடுற மாதிரி நீங்கள் பேசிட்டீங்கன்னா அப்போ அதனால் பாதிக்கப்படுறது அவன் மட்டும் இல்லை, நானும் எங்கள் குழந்தையும் தான். அதனால தான் அவங்க சொன்னது சரின்னு தோணுச்சு. நாளைக்கு இங்கே வக்கீல வர சொல்கிறேன். இந்த சொத்துலேருந்து எல்லாத்தையுமே உங்கள் பேருக்கு நான் மாற்றி எழுதி தரப்போகிறேன். காவேரி பேரில் இருக்கிறதும் தான். இதுக்கப்புறமா இந்த சொத்துக்கோ இந்த இடத்துக்கோ இந்த நிலத்துக்கோ இல்லை இதுக்குமே நாங்கள் உரிமை கொண்டாட வரமாட்டோம். என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த சொத்துக்காக தானே அவள் வரதா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த சொத்தும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இனிமேல் காவேரி என் கூட வாழ போகிறது எனக்காக மட்டும்தான், நான் அவளுக்காக மட்டும்தான், நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, இப்போ உனக்கு சந்தோஷமா கல்யாணி? விஜய் இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு காரணமே நீ தான். அவன் மொத்தமாக நம்மளை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டான். இதெல்லாம் உன்னால் வந்தது தான் அப்படின்னு அங்கே ராதாவையும் அங்கே தான் பொண்டாட்டி கல்யாணியும் திட்டுறாங்க பாட்டி. இங்கே தாத்தா திட்டுறாங்க. தாத்தா திட்டுறதை கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அப்படியே வாயடைச்சு நிற்கிறாங்க. இதை விட பதிலடியே வேறு எப்படியும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது. அவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டவன்னு சொன்னீங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? எந்த சொத்துமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு ரூபா பணம் கூட உங்கள் வீட்டிலேருந்து எதுவுமே வேண்டாம், நீங்கள் காவேரியை மட்டும் ஏற்றுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் காவேரிக்கும் பிழைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக வாழுவோம். இந்த சொத்து தானே உங்களுக்கு வேணும், இதை நீங்களே எடுத்துக்கோங்க. இதை யார் பேருக்கு எப்படி வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க, எனக்கு கவலை இல்லைன்னு விஜய் சொல்லிடுறாங்க. தாத்தாவுக்கு வர கோபம் எல்லாமே இங்கே மாறத்தான் செய்தும். தாத்தா என்னை மன்னிச்சிருங்க தாத்தா, என் அம்மா அப்பா உருவாக்கின ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கட்டி காப்பாற்றினது எல்லாம் போதும். அவங்கள அதுக்காக நான் மறந்துட்டு போகிறேன்னு அர்த்தம் இல்லை. எங்களுக்கு அந்த அம்மா அப்பா எங்களுக்கு குழந்தை ரூபத்தில் எங்களுக்கு திரும்பி வந்து கிடைக்க போகிறாங்கன்னு சந்தோஷத்தில் தான் போகிறேன்னு விஜய் ஒரே வார்த்தையில் முடிக்க, இங்கே அவங்க பாட்டியாலையும் ராதாவாலையும் பேச முடியலை. அங்கேருந்து விஜய் தன்னுடைய பேக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம், நமக்குன்னு இருந்த நம்ம பேரனையும் நீயே உன்னுடைய அகம்பாவத்தாலையும் ஆணவத்தாலையும் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற மாதிரி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இரு. இந்த சொத்து சுகம் தானே உனக்கு வேணும், அதை வச்சு சந்தோஷமா இருன்னு பாட்டியை திட்டிட்டு போகிறாங்க. எங்கள் தாத்தாவுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஒரு வழியாக அவன் காவேரி கூட சேர்ந்துட்டான், அதுவே போதும். ஆனால் இது நிரந்தரமான பிரிவு இல்லைன்றதை எங்கள் தாத்தா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் அதை தாத்தா கிட்ட இங்கே வந்துட்டு விஜய் சொல்லவும் செய்கிறாங்க. சாரதா எடுத்த இந்த முடிவை ஏற்றுக்கிட்டு விஜய் இந்த மாதிரியெல்லாம் போனால் நல்லா இருக்கும். இந்த மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் வந்து நல்லாயிருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.